Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம ரெண்டு அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் ஒரு சில டவுட்ஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக ப்ளே ஸ்டோரில் இப்போ மார்ச் 2026 இந்த மந்தில் ஒரு புத்தம்புது அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அதிகப்படியான நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன், என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். பட் இருந்தாலும் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாஷ்வின் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பத்தி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன்ல கொடுக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க அதிகபட்சமா 5 lakh வரையிலான லோன் அமௌண்ட்டை மினிமல் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல எந்த ஒரு ஹிடன் ஃபீஸுமே இல்லாம 0% இன்ட்ரெஸ்ட்ல அப் டு 30 டேஸ் வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் ரியல் டைம்ல ஒரு சில நபர்கள் கிட்ட இந்த அப்ளிகேஷன்ல லோனுக்கு அப்ளை பண்ணும்போது 474 ரூபாய் அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸ், அதாவது ஆரம்பத்தில் எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸ் கேட்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரியான ஃபீஸ் அப்படிங்கிறது கேட்கல. பட் இதுவே என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அவர்கிட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பட் என்னுடைய பர்சனல் ப்ரொஃபைலுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கேட்கல. சேம் டைம் என்னுடைய ப்ரொஃபைலுக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கல, என்னுடைய நண்பருடைய ப்ரொஃபைலுக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கல. அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கலன்னு சொல்றதை விட அவர் வந்து அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணல. இதுவே என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து ரொம்ப நாளா அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அதிகபட்சமா 80,000 வரையிலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் அதில் செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ணும்போது ஆரம்பத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து போனதான். பட் இருந்தாலும் ஒரு 1 மந்த்ல நீங்க டோட்டல் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் ரீபேமெண்ட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க மல்டிபிள் மந்த்ஸ் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றதா இருந்தாலும் நீங்க ஒரு 1000 ரூபீஸ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா கூட அப் டு 12 months வரைக்கும் ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுத்தாங்க அவருடைய ப்ரொஃபைலுக்கு. ஸோ அதை பத்தின வீடியோ அப்படிங்கிறதுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த 474 ரூபாய் எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸ் சொல்லிட்டு இவங்க கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் டூ மச்சான விஷயமா தான் இருக்கு. நீங்க ஒரு பர்ஃபெக்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்து அப்ளை பண்ணீங்க மட்டும்தான் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பேமெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை 780க்கு மேலே இருந்தாலும் சரி, அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் கட்டுற அமௌண்ட் வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதை நம்ம ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் சொல்லியிருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா அது ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்காது. அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 750க்கும் மேலே இருந்தாலும் கூட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்தால் தான் லோன் அப்படிங்கிறது கிடைக்குமே தவிர இல்லைனா கிடைக்காது. மோஸ்ட்டாக சேலரிடு பர்சனுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தால் அதிகப்படியான லோன் வாங்கி ரீபேமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி ரீபேமெண்ட் பண்ண ப்ரொஃபைல் அப்படிங்கிறது எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் இல்லாமல் இருக்கணும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இப்போ புத்தம்புது ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் எது அப்படின்னு பார்க்க இந்த சாரோ லோன் கிரெடிட் லிமிட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் இதுவரைக்கும் 1 லட்சம் நபர்களுக்கு மேலே ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.1 இருக்கு. இப்போ இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இவங்க வந்து கிரெடிட் லைன் ஆப்ஷனில் லோன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் 2000 இருந்து அதிகபட்சமாக 1,20,000 வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 1.8% per மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்த வரைக்கும் 270 டேஸ்ல இருந்து 365 டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது 9 to 12 months அப்படிங்கிறது டென்யூர் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 21.6% வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமாக இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷனில் அப்ரூவல் கொடுக்கறதுனால இந்த கிரெடிட் லைனை பொறுத்த வரைக்கும் 24 monthsக்கு அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லிமிட்ல இருந்து எப்போ வேணாலும் எவ்வளவு வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அந்த லிமிட் எவ்வளவு நாளைக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னா 2 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் அப்ளை பண்ணி அந்த லிமிட் அப்படிங்கிறத வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவ்வளோதான் இருக்கு. பட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படிங்கிறது தரமான டீடைல்ஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜெனியூனான அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரியல் டைமில் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் மேட்டராக இருக்கும்.
நம்ம அதுக்காக இவங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை செக் பண்ணி பார்க்கும்பொழுது இதில் அப்ளை பண்ணும்பொழுது 40,000 அப்படிங்கிறது அப்ரூவல் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய பர்மிஷன் எல்லாமே லாஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணாமையே 617 ரூபாய் அப்படிங்கிறது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் ஜஸ்ட் ஒரு கம்மியான நாளையிலேயே 1006 ரூபாய் அப்படிங்கிறத ரீபேமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்குங்க. ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு ரிவ்யூ தான் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் அப்ளை பண்ண போகும்பொழுது 40,000 ரூபாய் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸோ இல்லைனா ஒரு 1500 ருபீஸோ தான் அப்ரூவல் இருக்கிறதா ஃபைனலாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாலுமே அவங்க பிடிச்சிட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நிறைய ரிவ்யூஸில் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி அதிகப்படியான அமௌண்ட் கேட்டாலுமே ஜஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிறதான் டைம் கொடுக்குறாங்க. சரி ஓகே, எல்லாமே போனால் போயிட்டு போகுது, நம்ம அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலுமே அவங்க மல்டிபிள் யூபிஐ ஐடிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நம்ம டிஃப்ரெண்டான யூபிஐ ஐடிஸில் பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே பேமெண்ட் பண்ண முடியல. பட் அவங்க அதிகப்படியான கால்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி நான் பேமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறதுமே வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருப்பாங்க. நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணுறதே மிகப்பெரிய சிரமமாக தான் இருக்கும். ஸோ நண்பர்கள் வந்து இந்த மாதிரியான அப்ளிகேஷன் கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் இந்த மாதிரியான அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதிலிருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகுது, நீங்கள் திரும்பவும் அவங்களுக்கு அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறீங்க, அதாவது ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை திரும்ப நீங்கள் என்ன பண்ணாலும் ஓப்பன் அப்படிங்கிறதே பண்ண முடியாது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணாலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் அனுப்பிச்சுட்றாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் விளையாடுறதோ லோன் எடுக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப புத்தம்புது அப்ளிகேஷன். அண்ட் வந்த உடனே ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் தான் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே கைஸ், தேங்க்யூ.